இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன்க்ளா அப்படிங்கிற இந்த ஏஐ டூலை பற்றி பயங்கரமான ஹைப் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் 2,00,000 ஸ்டார்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கிற இந்த டூலை வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட கோடு வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஓப்பன்க்ளா என்ன தான் பண்ணும், அண்ட் இதை நம்ம எப்படி ஒரு ஹோஸ்டிங்கரோட விபிஎஸ்ல, அதாவது ஒரு சர்வரில் டாக்கர் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஓப்பன்க்ளா அப்படின்னா என்ன? நம்மள்ட்ட தான் ஆல்ரெடி சாட் ஜிபிடி, ஜெமினின்னு இவ்வளோ ஏஐ இருக்குது. இதில் அப்படி ஸ்பெஷலாக என்ன இருக்குது? இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி ஏஐலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணணும்னா சாட் ஜிபிடிட்ட ஒரு ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். அதுவே நீங்கள் சாட் ஜிபிடிட்ட போய், ப்ரோ இப்போ நீ கிரியேட் பண்ண ரெஸ்யூமை ஒரு 10 கம்பெனிக்கு அனுப்பி அப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் அதால் செய்ய முடியாது. பிகாஸ் அதால் உங்களுக்கு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி மட்டும்தான் தர முடியும். இந்த மாதிரி ஏஐ தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது கண்டென்ட்டை ஜென்ரேட் மட்டும் பண்ணும். பட் நினச்சி பாருங்கள், ஒரு ஏஐ இருக்குது, அதுவே உங்களுக்கு ரெஸ்யூமும் ரெடி பண்ணி, அவனே உங்களுக்கு சூட் ஆகிற கம்பெனியை சூஸ் பண்ணி, அதுவே ஜாப் அப்ளை பண்ண மெயிலும் அனுப்பி, அண்ட் வர்ற மெயில்ஸுக்கு அவனே ரிப்ளையும் பண்ணால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல? சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு ஒரு குட்டி பிஏவாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். லைக் சின்ன பகவதி மாதிரி. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதோட மட்டும் நிற்காமல், நம்ம சொல்கிற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணவும் செய்கிற ஏஐ தான் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்குது இல்லை? அண்ட் நம்ம பார்க்குற இந்த ஓப்பன்க்ளா அப்படிங்கிற இந்த ஏஐயும் ஒரு ஏஜென்டிக் ஏஐ தான். அப்போ சாட் ஜிபிடிலாம் தேவையில்லையா ப்ரோ, இவனே எல்லா ஒர்க்கும் பார்த்துக்குருவானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. இந்த ஓப்பன்க்ளா ஏஐட்ட வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்யூம் எனக்கு ரெடி பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தலைவனுக்கு சொந்தமாக திங்க் பண்ண தெரியாது. அதாவது சுய புத்தி இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, சாட் ஜிபிடி இல்லைனா ஜெமினி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எல்எல்எம்கிட்ட தலைவனை அறிமுகப்படுத்தி விடணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் இவன்ட்ட ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண சொன்னீங்கன்னா, இந்த ஓப்பன்க்ளா வந்து சொந்தமாக வந்து சிந்திக்க மாட்டான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம சொன்ன அந்த விஷயத்தை சாட் ஜிபிடி இல்லை ஜெமினிக்கு சென்ட் பண்ணி என்ன சொல்லுவான்னா, ஹாய் சாட் ப்ரோ, ஐ எம் சின்ன பகவதி, அசிஸ்டன்ட் ஆஃப் பெரிய பகவதி. என்னோட பாஸ் இந்த ரெஸ்யூமை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். ஸோ சாட் ஜிபிடி என்ன பண்ணுவான்னா, ரெஸ்யூம் கிரியேட் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ இந்தந்த விஷயம்லாம் பண்ணு ப்ரோ அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணு ப்ரோ, அந்த ஃபைலுக்கு இந்த மாதிரி நேம் கொடு, அதில் நான் தர்ற கண்டென்ட்டெல்லாம் போடு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான். ஸோ இந்த சின்ன பகவதி என்ன பண்ணுவான்னா, ஜஸ்ட் அவன் சொன்ன எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செஞ்சு ஃபைனலாக ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிடுவான். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஓப்பன்க்ளா வந்து ஒர்க் ஆகுது. பட் இந்த ஓப்பன்க்ளாவை நம்ம யூஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு மிஷினில் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். அப்போ நம்ம நார்மல் லேப்டாப்பில் ரன் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். எஸ், நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இங்கே தான் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி சிக்கல் இருக்குது. அதாவது நம்மால் ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி அதில் கண்டென்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும்ல. ஸோ இதெல்லாம் பண்ண அவனுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் தேவைப்படும். அதாவது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸு, ஃபைல்ஸு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவனை ஜாப் அப்ளை பண்ண வைக்கணும் அப்படின்னா ப்ரௌசர் ஆக்சஸ் கொடுக்கணும். சில டைம்ஸ் க்ரெடென்சியல்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இதனால் நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது, சேஃபும் கிடையாது. ஸோ மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இதுக்காகவே தனியாக மேக் மினி வாங்கி அதில் இந்த அப்ளிகேஷனை தனியாக டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணாங்க. மேக் மினி வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பட்ஜெட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹோஸ்டிங்கரில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சர்வரில் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஹோஸ்டிங்கரில் விபிஎஸ் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதாவது விபிஎஸ்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். இந்த சர்வரில் ஒன் கிளிக் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலமாக டெப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா விபிஎஸ் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும். இதில் வந்து ஓப்பன்க்ளா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ ஓப்பன்க்ளான்னு சர்ச் பண்ணோடனே ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதை நான் டெப்ளாய் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன்க்ளாவுடைய பேஜ் வந்துருச்சு. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஓப்பன்க்ளாக்குன்னு ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி அதை அவங்களுடைய ரெபாசிட்டரியில் வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த டெப்ளாய் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே சர்வரில் டாக்கர் இன்ஸ்டால் ஆகி இந்த ஓப்பன்க்ளாவுடைய இமேஜ் புல் பண்ணி அதுக்கு கண்டெய்னரும் க்ரியேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அது ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த மாதிரி மிஷினில் வந்து நான் டெப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா விபிஎஸ் பிளான்னு இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது என்னென்னா, இப்போ KVM 1 நான் கிளிக் பண்ணுறேன்னா இதில் வந்து 1 CPU கோரும் 4 GB RAM இருக்கிற மிஷின் வந்து வரும்.
அதுவே இந்த கேவிஎம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா KVM2 சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 CPU கோர் இருக்குது, 8 GB RAM இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டெப்ளாய் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை மந்த்துக்கு வந்து சர்வர் வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். இல்லை 1 மந்த்துக்கு வாங்கலாம், இல்லைனா 1 இயருக்கு 2 இயருக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து 1 இயருக்கு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா சிம்பிள் பை 10 அப்படின்னு ஒரு கூப்பன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ஓப்பன் கிளாக் வந்து சொந்தமாக திங்க் பண்ண தெரியாது, அது வந்து ChatGPT இல்லைனா ஜெமினைட்டை வந்து பேசி தான் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம வந்து ஒரு API கீ ஒன்று கொடுக்கணும். அது வந்து ChatGPT இல்லை ஜெமினை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து நம்ம பே பண்ணி API கீ வாங்கி அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹோஸ்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களே கிரெடிட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கிரெடிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக API கீ வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. API கீ இல்லாமல் வந்து கிளாபவுட் ஒர்க் ஆகாது, ஆனால் நம்ம வந்து கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து API கீ இல்லாமலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களை அட்ரஸ் அப்புறம் பேமெண்ட்லாம் பண்ண சொல்லும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதாவது நம்ம ஓப்பன் கிளாக் டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி சில என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய ஓப்பன் கிளாக் வந்து ChatGPT ஜெமினி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு LLMக்கு வந்து அறிமுகப்படுத்தணும், அதுக்கு வந்து நம்ம API கீ கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து அந்த டாக்கர் கண்டெய்னருக்கு நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக பாஸ் பண்ணணும். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேட்வே டோக்கன் போட்டிருக்குல்ல, இதை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் காப்பி பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டேன். அடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு LLMகிட்ட பேசணும்ல அவன், ஸோ ஓப்பன் ஏஐயோட கீயோ இல்லாட்டி ஜெமினியோட கீயோ இல்லாட்டி உங்கள்ட்ட ஆன்தராபிக் கீ இருக்குதா, எந்த கீ இருக்குதோ அந்த கீ வந்து நீங்கள் கொடுக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி ஜெமினியோட கீ இருக்குது, ஸோ நான் அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் கூட இதில் வந்து லிங்க் பண்ணலாம். இது வந்து செம்மையாக இருக்கும். இதை நான் டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெப்ளாய் பண்ண கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்னுடைய VPS சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக டாக்கர் இன்ஸ்டால் ஆகி நான் சூஸ் பண்ண இந்த ஓப்பன் கிளாவுடைய டாக்கர் இமேஜ் புல்லாகி டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் ஆகும். நம்ம அதை வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம கண்டெய்னர்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம VPSக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் கிளா அப்படிங்கிற கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் என்ன போர்ட்டில் ரன் ஆகிருக்கு அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம், அந்த சர்வருடைய பப்ளிக் IP அப்புறம் இந்த போர்ட் நம்பர் இது ரெண்டையும் கொடுத்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பப்ளிக் IP மேலே எடுத்துருவோம். நான் VPSக்குள்ளே வந்தேன். இங்கே வந்து பப்ளிக் IP இருக்குது, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த போர்ட்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பப்ளிக் IP அப்புறம் அந்த போர்ட் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் கிளாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வெப்பேஜ் வந்துருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேட்வே டோக்கன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம். அந்த டோக்கனை கொடுத்தா தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த நான் டோக்கனை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஓப்பன் கிளாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, உள்ள டாக்கர் கண்டெய்னர்லாம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சர்வருக்குள்ளே SSH பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம SSH பண்ண என்ன பண்ணலான்னா இங்கே வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம SSH பண்ணிட்டோம். நான் வந்து டாக்கர் வெர்ஷன் கமாண்ட் ரன் பண்ணேன், வெர்ஷன் காமிக்குது. ஸோ நம்மளோட சர்வரில் வந்து டாக்கர் இருக்குது. சரி, என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் கிளாவுடைய இமேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கோடைய இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ எத்தனை கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்குது. டிராஃபிக்கோடைய கண்டெய்னரும் ஓப்பன் கிளாவுடைய கண்டெய்னரும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம டெப்ளாய் பட்டனை கிளிக் பண்ணதில் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சர்வரில் டாக்கர் இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜும் புல்லாகி ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னரும் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்கே வந்து ஆஸ்க்குன்னு ஒரு பட்டன் இருக்குதா. ஆக்சுவலி இது வந்து ஒரு AI. ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த டெப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் இந்த AI கேட்டிங்கன்னா செம்மையாக சொல்லிக் கொடுக்குது. சம்டைம்ஸ் அதுவே சில டாஸ்க்கெலாம் பண்ணட்டுமான்னு கேட்டு அதுவே பண்ணுது. ஃபஸ்ட் டைம் எனக்கு டெப்ளாய் பண்ணும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்போஸ் டெப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை எப்படி பண்ணணும்னு தெரிலனா இந்த AI கேட்டு பாருங்கள், செம்மையாக சொல்லிக் கொடுக்கும். ஓகே, இப்போ டாக்கர் எப்படி இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் கிளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலமாக தான் நம்மளுடைய
குட்டி பகவதிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஹாய் அப்படின்னு போடுறேன். இவன் பார்த்தீங்கன்னா இவன் பதில் அனுப்பியிருக்கான். இவன் என்ன கேட்குறான்னா, இப்போ தான் நான் ஆன்லைன் வந்தேன், நான் வந்து உங்களை வந்து எப்படி நான் கூப்பிடணும் அண்ட் நீங்கள் வந்து என்னை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கான். ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பதில் கொடுக்க போகிறேன்னா, நீ வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டு, உன்னுடைய பேர் வந்து சின்ன பகவதி, நான் தான் உன்னுடைய பாஸ், என்னுடைய பேர் வந்து சிம்பிளிஃபைட் த கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதில் அனுப்பிட்டான். ஐ ஆம் யுவர் அசிஸ்டன்ட் சின்ன பகவதி அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இவன் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறான். identity.md அப்படின்னு ஒரு ஃபைலு, user.md அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அங்கே போட்டு வச்சுக்கிடுவான். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு ChatGPT வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்களேன், மறுநாள் இல்லைனா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வந்து நீங்கள் அவன்கிட்ட மறுபடியும் பேசுனீங்கன்னா அவனுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுடைய கான்டெக்ட் அவனுக்கு வந்து தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. மேபி சம்டைம்ஸ் அவன் ஞாபகம் வச்சுருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் வந்து அவன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டான் அவங்களோட இன்ஃபர்மேஷனை. ஸோ இதனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட பேசும்போதும் நீங்கள் வந்து நான் வந்து வேலை தேடுறேன், என்னோடய பேர் வந்து இது, நான் வேலை தேடுறேன், நான் வந்து டெவாப்ஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓப்பன் கிளாவில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவனுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட வந்து பேசும்போதும் உங்களை பற்றி அவன் தெரிஞ்சு இந்த user.md அப்படிங்கிற ஃபைலில் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பான். இவன் பேர் வந்து சிம்பிளிஃபைட், இவன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டான ஆன்சரை கொடுப்பான். ஸோ இப்போ இந்த சின்ன பகவதிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் அடுத்து நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து இவன்கிட்ட சஜஷன் கேட்க போகிறேன். இவனால் சொல்ல முடியுதான்றதை பார்க்கும். ஸோ இப்போ அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணு, சர்வரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீ ஓப்பன் பண்ணி பாரு, என்னென்ன வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலோடைய லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துருக்கான், பார்த்துட்டு அதில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத சஜஷனும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம இவனை வச்சு பண்ண சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சேட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராமே அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் தலைவன்ட்டு கேட்குறேன், எப்படி டெலகிராமை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு, எப்படி நான் டெலகிராமை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கேன். தலைவன் ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பி விட்ருக்கான், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அனுப்பியிருக்கான். நம்ம வந்து நான் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டெலகிராம் வந்து லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் டெலகிராம் மூலமாக இன்டெகிரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாட் ஃபாதர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து நீங்கள் இந்த சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ணணும். நீங்கள் பாட் ஃபாதர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இந்த சேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவனாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நமக்கு வந்து ஒரு புது பாட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா /new bot அப்படின்னு கொடுக்குறேன். அந்த புது பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். நான் வந்து சிம்பிளிஃபைட்னு கொடுக்குறேன், சிம்பிளிஃபைட் பாட் அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் நேமும் கேட்குறான், அதே இதை கொடுத்துட வேண்டியதான் மறுபடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டோம். இதுதான் நம்மளுடைய பாட்டு. இதை நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே சேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் மூலமாக தான் ஓப்பன் கிளாவால் நம்மளுடைய டெலகிராம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா, இதை காப்பி பண்ணி நம்மளுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லணும், ஆட் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம கொடுத்த டோக்கனை வச்சு டெலகிராம் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டான். இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா, டெலகிராமில் நம்மளுடைய பாட்டில் போய்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவோம், ஹாய் அப்படின்னு. இப்போ டெலகிராம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு கோடு கொடுக்குது, பேரிங் கோடு. இந்த கோடையும் அவன்கிட்ட கொடுக்கணும். இப்போ இந்த கோடை கொடுத்தன்னா நம்ம ஓப்பன் கிளா வந்து வெரிஃபை பண்ணி பேர் பண்ணிடுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஹாய் பகவதின்னு அனுப்புவோம்.
அடித்தான் பாருங்க. ஹாய் சிம்பிளிஃபைட் த கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மெசேஜ் அனுப்புனது வேறு யாரும் இல்லை, நம்ம சின்ன பகவதி தான் அனுப்பியிருக்காப்புல. அது இங்கே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மெசேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ண கூட அவசியம் இல்லை. நம்மளுடைய டெலகிராம் மூலமாகவே இவனுக்கு மெசேஜ் அனுப்பி நம்ம வந்து டாஸ்க்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கிளாபாட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவனுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் கூப்பன் கோடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.